Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 example 8.20 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Two coins are tossed together. ஒன்னு போல டாஸ் பண்றோம். What is the probability of getting different faces on the coin? தமிழ்ல பார்த்தலாம். இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ரொம்ப சிம்பிள் தான் பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். two coins இல்லையா? அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் காயினை நம்ம வந்து டாஸ் பண்ணும்போது ஹெட்டும் விழலாம் டெயில், ஹெட் அல்லது டெயில் எதனால விழலாம். இது செகண்ட் காயின். அப்போது அதாவது ஒரு காயினில் ஹெட் அண்ட் டெயில் இருக்கும். நம்ம ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது அதோட கூறு வெளியே மர வரைபடம், அதாவது ட்ரீ டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, ஹைச் ஓகேவா எழுதலாமா? ஹைச் கம்மா போட்டுக்கோங்க. அடுத்து டி, ஹைச்னா ஹெட்டு, டீனா டெயில் ஓகேம்மா. அடுத்து டி சரி, இதில் ஹைச் போடல, ஹைச் போட்டுக்கோங்க ஓகேம்மா. அடுத்து டி அடுத்து டி ஓகேம்மா. ஓகே, இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு காயினை ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணுறோம். பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்னால் ஒரு காயினில் ஹெட்டு, இன்னொரு காயினில் டெய்லு, இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு, ரெண்டாவது காயினில் ஹெட், இப்படி மாறி மாறி கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கம்மா, இது ரெண்டு ஒன்று. ஸோ இது நமக்கு வராது, இது நமக்கு வரும், இது நமக்கு வரும், இது நமக்கு வராது. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று போல் ஓகேவா. ரெண்டுமே ஹெட்டு, இது ரெண்டுமே டெயில். இதுதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஓகேவா. ஸோ நம்ம எழுதலாம். அப்போ ஏங்கிறத நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏங்கிறது வந்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிற செட்டில் என்னம்மா வரும்? இந்த ரெண்டு தானே நமக்கு வரும், டி ஹெச். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஆஃப் ஏ வேணும். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2, மொத்தம் நமக்கு 2 இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு பாருங்கள். பின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங், இந்த லைன் அப்படி எழுதிக்கோங்க. இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள லைனை நம்ம அப்படியே எழுதுகிறோம். நாணயங்கள் வெவ்வேறு முகங்கள் கொண்ட நிகழ்தகவு. இது வந்து நிகழ்தகவு, இது வந்து நிகழ்ச்சி. டிஃப்ரெண்ட் தெரியுது இல்லையா? நிகழ்ச்சி. அப்போது பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இங்கே என் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாமா? என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4. இப்போ என் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடைச்சது? 2 டிவைட் பை என் ஆஃப் எஸ்ங்கிறது நமக்கு 4 ஈக்குவல் டு 1/2. அப்போ இதற்கான பாசிபிலிட்டி, தட் இஸ் ப்ராபபிலிட்டி என்னமா வரும்? 1/2. இதுதான் நமக்கு தேவையான ரெக்யர்ட் ஆன்சர்.